கொஞ்சம் விட்டுருந்தா நான் செஞ்ச பொரியலெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கேங்க. ஆமாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் வாங்களேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிருத்திகைங்க. பூஜை வேலைய ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் சமையல் வேலையில இறங்கலாம்னு சொல்லிட்டு வர சொல்லியே லேட் ஆயிடுச்சு. அதனால அர்ஜென்ட்டா வேலையெல்லாம் செஞ்சிருந்து, நான் வேலை செய்ய சொல்லியே பார்த்தீங்கன்னா, அவ்வை சண்முகி மாரி மாறிட்டேங்க. இந்த பக்கம் சாம்பாரு, அந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுவலு, இந்த பக்கம் பீன்ஸ் பொரியல்னு சொல்லிட்டு பரபரப்பா போயிட்டு இருந்தது. அப்பதாங்க அந்த சம்பவம் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தேங்காய் போட்டு வேக வேகமா கிளறிட்டு இருந்தேன் பாருங்க. கடாய் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. முருகான்னு சொல்லி வேண்டி எப்படியோ கடாய் கரெக்ட்டா நின்னுடுச்சு. பொரியல் வேஸ்ட் ஆகல. அதுக்கப்புறம் கிருத்திகை சாப்பாடு அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் பொண்ணு வந்து சஷ்டி கும்புறதுக்காக முருகருக்கு வேலுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாப்பா. அதுக்காக தான் நான் பூ கட்டி குடுத்துட்டு இருந்தேன். பூ அலங்காரம்லாம் பண்ணிட்டு 6 வெற்றிலை போட்டு 6 அகல் வச்சு தீபம்லாம் ஏத்தி சாமி சிறப்பா கும்பிட்டாச்சு. எல்லாருக்காகவும் நான் வேண்டிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்க சொல்ல முருகர்கிட்ட உங்க வேண்டுதலை வைங்க. கண்டிப்பா முருகர் நிறைவேத்தி வைப்பாரு. எனக்கு நல்ல புத்தி. முருகா எங்க அம்மாவுக்கு நல்ல புத்தி தாங்கப்பா. சுஷ்மிக்கு நல்ல புத்தியை கொடுங்க. கோபம் இல்லாமல் அமைதியா சாந்தமா சிரிச்சிட்டே சாப்பிடுங்க நான் வைக்கிறேன்.